ராணி 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 என்ன பாரு, உனக்கு என்னாச்சு ராணி? இந்த இடம் ரொம்பவே குளிருது ராணி, என்னாச்சு உனக்கு ராணி? ராணி என்ன பாரு ராணி. ராணி தாடிக்காரன் வந்திருக்கேன். ஐயோ உடம்புல ரொம்ப சில்லுன்னு இருக்கே ராணி. ராணி ராணி உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன். எங்கக்கா? ஏய் மனோ, நான் கடவுள் படத்துல வர ஆர்யா மாதிரி தமன்னா எங்கேயாவது தலைகீழா தொங்குறாளான்னு பாடுறா. ஏன்னா ஜார்ஜினியா தமன்னா உடம்புக்குள்ள பூந்ததுல இருந்து என்னென்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. தமன்னா ரொம்ப பாவம்டா. ஏன் மாமா, தமன்னா மேல நீங்க ரொம்ப பரிதாபப்படுறீங்க மாமா. தமன்னாவை உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியும். வேணும்னு ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? தமன்னாவுக்கு பதிலா அந்த ஜார்ஜினி அக்காவை உங்க உடம்புல ஏத்தி விட்டுலாமா? கழுத்து நெரிச்சு கொண்டு கொஞ்ச நேரம் தொட பேசாம இருக்கீங்களா? சரிக்கா சரி. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்க. ஜார்ஜினியா, கொஞ்சம் சீக்கிரம் வாயே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னக்கா, அந்த ஜார்ஜினியாவை எங்கேயுமே காணும். ஜார்ஜினியா, உன்கிட்ட பேசணும் கொஞ்சம் வா. அக்கா, அது இப்போ மருமக இல்லம்மா. அக்கா, அந்த ஜார்ஜினியா ஒருவேளை தாய்லாந்துக்கே போயிடுச்சோ? கொஞ்ச நேரம் வாயை மூடினா தொலைங்க. நானும் இங்க பயங்கர கடுப்புல இருக்கேன். அந்த ராணி செத்துட்டால இல்லையான்னு கேட்கலான்னு வந்தா நீ பேசி மேலும் கடுப்பேத்துற. இந்த ஜார்ஜினியா வேற எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. அம்மாடி, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கத்தாதீங்கம்மா. ஏன் இப்படி திரும்ப திரும்ப எங்களை பயமுறுத்துற? நீங்க ஏன் அடிக்கடி என்னோட இடத்துக்கு வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? அந்த ராணி செத்துடுவான்னு நீ சொன்னதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நேரம் ஆக ஆக கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு. அதான் ராணியோட இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு உங்ககிட்ட அப்டேட் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ராணியோட உயிர் அவ உடம்புல இருந்து எப்பவோ பிரிஞ்சிருக்கும். செத்து போனவ பத்தி பேசி என்னோட நேரத்தை வீணடிக்காம அடுத்து நடக்க போற சம்பவத்துக்கு ரெடி ஆகுங்க. ஜார்ஜினியா, இதுக்கு முன்னால வந்த பல மந்திரவாதிகளால முடியாத காரியத்தை நீங்க தனியால முடிச்சு வச்சிட்டீங்க மேடம். உண்மையிலேயே நீங்க வேற லெவல், எங்கேயோ போயிட்டீங்க. சூப்பர்க்கா. பாத்து 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 வா, மெதுவா. ஒண்ணு இல்ல. சித்தார்த்து ராணியை கூட்டு வரேன்னு நினைக்கிறேன். செத்து போனவ மறுபடியும் வந்தா பேயாதான் வருவா. அக்கா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்க்கா. ஏன்னா ஏற்கனவே பொம்மி ஆவிய மிரட்டின மாதிரி தமன்னா இவளுக்கும் கொஞ்சம் மெனக்கடணும் போல இருக்கே. ராணி, நான் தான் வரேன். இல்ல பாத்து வா.
அண்ணி அம்மா ராணி பார்த்து பாத்து வா. என்னம்மா பாத்து என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? தாத்தா பாட்டி இப்ப இவ இருக்க கண்டிஷன்ல எதுவுமே பேச முடியாத ரொம்ப டயர்டா இருக்கா. டாக்டர் இவளை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இவ ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். ஆமா அஞ்சல, அவன் முகத்தை பாரு, ரொம்பவே சோர்ந்து ஆமாங்க. போயிருக்கா. சரி, ராணிக்கு தான் ஒண்ணும் ஆகலல்ல, மத்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அம்மா வளரு, அப்பா ராணிய கூட்டி போய் படுக்க வைமா. சரிப்பா சரி பாத்து பாத்து ராணி வரேன். வா. பாத்து பாத்து. ச்சே. என்ன பண்ணாலும் இந்த ராணி எப்படிதான் தப்பிக்கிறான்னு புரியல. சின்ன தமனா இதெல்லாம். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இருங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ணே என்னாச்சு? பரவாயில்ல. சொல்லுடா என்னாச்சுன்னு? சித்தார்த், இப்பவாது சொல்லுடா. அண்ணி இதுக்கு முன்னாடி இப்படி டயர்டா இருந்து நாங்க பார்த்ததே இல்லன்னு. சித்தார்த், என்னதான் ஆச்சு ராணிக்கு? சொல்லு சித்தார்த். நான் ராணியை தேடி எங்க போறதுன்னு தெரியாம இருந்தேன். அப்புறமா போன் சுவிட்ச் ஆஃப் ஆன அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சு. என்னது? அவையே அங்க போனா? தெரியல தாத்தா. அந்த பில்டிங் கதவை நான் தட்டி பார்த்தேன், திறக்கவே இல்லை. நான் உடைக்கவும் ட்ரை பண்ணேன், அப்பவும் முடியல. அதுக்கு மேல ஏறி போய் பார்த்தா அந்த இடம் ரத்தமே உறைஞ்சு போற அளவு